ஹாய் வியூவர்ஸ், நினைத்தாலே நிற்கும் செல்லுடைய இன்னைக்கு எபிசோட அப்டேட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சமீரோட ஃபேமிலி சமீர் எதிர்க்கு வந்து நித்யா பத்தியும் நித்யாவோட குடும்பத்தார் பத்தியும் தரைக்குறவா பேசுறாங்க. அப்போ சமீர் வந்து தன்னுடைய ஃபேமிலி கிட்ட வந்து ரொம்ப கோபமா சொல்றாரு. இனி வந்து நித்யா பத்தி யாரும் தரைக்குறவா பேசாதீங்க ரொம்ப கோபமா வந்து சொல்றாரு. அப்போ சமீரோட அம்மா வந்து சொல்றாங்க, எதுக்காக சமீர் ஏதோ ஒரு பொண்ணுக்காக வந்து குடும்பத்தார்கிட்டே வந்து இது ரொம்ப கோபமா வந்து பேசுற, எதுக்காக இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ நம்ம சமீர் வந்து சொல்றாரு, ஏதோ ஒரு பொண்ணா, அவ பேர் நித்யா, நான் லவ் பண்ற பொண்ணு, அவதான் இந்த வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் வந்து தன்னுடைய ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு இனி வந்து நித்யாவை பத்தி யாரும் தரைக்குறவா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு அவரு அந்த இடத்துல விட்டு கிளம்புறாரு. நம்ம சமீர் நித்யாவோட குடும்பத்தார் சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிள்ல உட்காந்து இருக்காங்க. நம்ம நித்யா வந்து சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிள்ல வந்து உட்காடுறாங்க. நித்யா வந்து சப்பாத்தியை ஒரு வாய் அவங்க வாயில வைக்க போற அந்த சமயத்துல வந்து நித்யாவுடைய அப்பா வந்து கேட்கிறாரு, குடும்ப மானத்தையே வாங்கிட்டா, இப்ப வந்து மகாராணிக்கு வந்து சாப்பாடு தான் ரொம்ப முக்கியமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. திட்டிட்டு நித்யாவுடைய அப்பா பாத்தீங்கன்னா வந்து சாப்பிடாமலே அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. நித்யாவோட பெரியப்பாவும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. நித்யாவோட சித்தப்பாவும் அந்த இடத்த விட்டு சாப்பிடாமலே கிளம்புறாரு. நித்யாவோட சித்தப்பா அது மாதிரி சாப்பிடாமலே கிளம்புறத சொல்றத பார்த்துட்டு நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து அழறாங்க. தன்னோட சித்தப்பாவும் வந்து தன்னை பத்தி தவறா புரிஞ்சுட்டு இருக்காரு நினைச்சவங்க வந்து நம்ம நித்யாவும் பாத்தீங்கன்னா சாப்பிடாமலே அந்த இடத்த விட்டு அழுதுட்டே கிளம்புறாங்க. நம்ம நித்யா வந்து அது மாதிரி அழுதுட்டு அந்த நிலைமையில அந்த இடத்த விட்டு சாப்பிடாமலே போகிறத பார்த்துட்டு நம்ம பிரீத்தியோடைய அம்மாவும் பாத்தீங்கன்னா வந்து அழறாங்க. நித்யாவுடைய நிலைமை இல்லைன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க நம்ம பிரீத்தியும் நித்யாவுடைய சித்தியும். பிரீத்தியோட அம்மா பிரீத்தியோட அப்பா கிட்ட நடந்த எல்லா உண்மையும் வந்து சொல்றாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு இதுல வந்து நித்யாவோட தவறு எதுவுமே இல்ல, தப்பு செஞ்சது எல்லாம் நான் தான், எந்த தண்டனை எனக்கு கொடுங்க, நித்யாவுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு பிரீத்தியோட அம்மா வந்து பிரீத்தியோட அப்பா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. சமீர் நித்யா கிட்ட பேசுறதுக்காக ஃபோன் பண்றாரு. அப்ப நம்ம நித்யா பாத்தீங்கன்னா அந்த ஃபோன் காலை வந்து அட்டன் பண்ணி பேசுறாங்க. நித்யா அது மாதிரி ஃபோன் கால் அட்டன் பண்ணி பேசுறப்போ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா வந்து நித்யாவுடைய பெரியமா வந்து நித்யா கையில இருந்து அந்த போனை வாங்கி கீழே போட்டு உடைக்கிறாங்க. அதனால நித்யாவும் சமீரும் வந்து போன்ல பேசிக்க முடியாமலே போகுது. நித்யா சமீரை நினைச்சு அழறாங்க. சமீரை கிட்ட வந்து பேச முடியலையே, சமீரை விட்டு பிரிஞ்சு இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வலியும் வேதனை தாங்கிக்க முடியாம நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து தன்னுடைய வீட்டுடைய பால்கனி மேல இருந்து குதிச்சு சூசைட் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த டைம்ல வந்து பிரீத்தி வந்து தடுத்து நிற்கிறாங்க. எதுக்காக நித்யா இது மாதிரி நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்போ நம்ம நித்யா வந்து பிரீத்தி கிட்ட வந்து அழுதுகிட்டே சொல்றாங்க, என்ன பண்ண சொல்ற பிரீத்தி, சமீர் பிரிஞ்சு என்னால இருக்க முடியல, அவனை பார்க்காம பேசாம என்னால இருக்க முடியல, எங்களுடைய காதுல வந்து சித்தப்பா கூட புரிஞ்சுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து பிரீத்தி கிட்ட சொல்லிட்டு அழறாங்க. நம்ம பிரீத்தியும் பாத்தீங்கன்னா வந்து நித்யாவோட நிலையை நினைச்சு அவங்க வந்து நம்ம பிரீத்தியும் வந்து அழறாங்க. நித்யா சமீரை பிரிஞ்சு அது வேதனை வழியை தாங்கிக்க முடியாம நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட வீட்டோட செவத்துல வந்து சமீரோட பேர் எழுதி அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம சமீரும் பாத்தீங்கன்னா வந்து நித்யாவுடைய போட்டோவை பார்த்து அழுதுகிட்டு இருக்காரு. நித்யாவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு நம்ம சமீர். நித்யா பாத்தீங்கன்னா வந்து சமீர் மேல இருக்கக்கூடிய அன்பால பாத்தீங்கன்னா வந்து சமீரோட நேமை வந்து நோட் புக்ல வந்து எழுதிட்டு இருக்காங்க. நம்ம சமீரும் பாத்தீங்கன்னா வந்து அவருடைய ரூம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து நித்யாவோட நேமை வந்து எழுதிட்டு இருக்காரு. நித்யாவால சமீரை பிரிஞ்சு அந்த வலியும் வேதனை இன்னும் தாங்கிக்க முடியாம நித்யா வந்து தன்னுடைய கையில வந்து சமீரோட பேரு எழுதுறாங்க. சமீரும் பாத்தீங்கன்னா வந்து நித்யாவுடைய பிரிவை தாங்கிக்க முடியாம சமீரும் தன்னுடைய கையில வந்து நித்யாவோட நேம் வந்து எழுதிக்கிறாரு. என்னதான் இவங்க வந்து கையில வந்து பேரு எழுதிக்கிட்டாலும் அந்த பேர் கொஞ்ச நேரத்துல அழிஞ்சு போயிடும். ஆனா இவங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த காதல் இன்னைக்குமே பச்சை பத்திர மாதிரி அழியாம இருக்க போதுங்க. அந்த நினைவும் வலியும் வேதனையும் வந்து அவங்களால தாங்கிக்க முடியலங்க. நம்ம நித்யாவும் சமீராலும் வந்து அந்த வலியும் வேதனையும் தாங்கிக்க முடியாம காதல் தவிர்த்துக்கு உள்ளாராங்க நம்ம நித்யாவும் சமீரும். சமீர் நித்யாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல வந்து சமீருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த போனை வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காரு சமீர். அப்போ அந்த போன்ல சொல்லக்கூடிய அந்த செய்தியை கிட்ட நம்ம சமீர் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. நித்யாவுடைய சித்தப்பாக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. இதுக்கப்புறமா நித்யா சமீருடைய காதல் விஷயத்துல நித்யாவுடைய சித்தப்பா என்ன முடிவு எடுக்க போறாரு, இதுதான் நினைத்தாலே இன்னைக்கு ரொமான்டிக்கான அப்டேட்ஸ் வந்து ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.